கர்த்தர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்னைக்கும் கூட சிலுவையும் சில பொருட்களும் என்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம சிலுவை தியானத்துல பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா பாத்திரம். இது குறித்து நம்ம மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 26, 27, 28. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சோ அந்த பாத்திரத்துல ஆண்டவர் திராட்சை ரசத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த திராட்சை ரசம் என்பது ஆண்டவருடைய ரத்தத்தை குறிக்கிறதாய் காணப்படுது. அப்போ இங்கே புது உடன்படிக்கை என்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. அப்போ பழைய உடன்படிக்கைன்னு ஒன்று இருந்திருக்கு இல்லையா? பழைய உடன்படிக்கை என்ன? அதாவது ஒருவன் பாவம் செய்தானா அவனுக்காக ஒரு ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். அதோடைய ரத்தம் தான் என்ன பண்ணும்? பாவ நிவர்த்தியை செய்யும். இது ஒரு பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவார்? வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே சென்று அந்த ரத்தத்தை, ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் சகல ஜனங்களுக்குமாக அவர் பாவ நிவர்த்தி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இப்போ புது உடன்படிக்கையில எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, இயேசுடைய சொந்த ரத்தம் எப்படி அந்த ஆடு பழுதற்றதாகவும் வெளியேற பெற்ற ரத்தமாகவும் இருக்க வேண்டுமோ, அதே போல இயேசுடைய ரத்தம் வெளியேற பெற்றதாய் காணப்பட்டது. அவரில் பழுது ஒன்றும் இல்லாமல் காணப்பட்டது. அப்படிப்பட்ட அவருடைய சொந்த ரத்தத்தினாலே இதை அவர் செய்து பிடிக்கிறார். இப்ப பழைய உடன்படிக்கையில பார்த்தோம் அப்படின்னா பழைய உடன்படிக்கையில ரத்தம், ஆடுடைய ரத்தம் பலி செலுத்தப்பட்டுச்சு. இங்க தன்னுடைய சொந்த ரத்தத்தையே ஆண்டவர் ஜனங்களுக்காக கொடுக்கறதை நம்ம பார்க்கணும். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில ஒரு பிரதான ஆசாரியன் என்ன பண்றாருன்னா, மத்தியஸ்தரா தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரா காணப்படுறாரு. அதே போலதான் இங்கேயும் இயேசு கிறிஸ்து நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தராய் காணப்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பாவ நிவர்த்திக்காக பிரதான ஆசிரியரா உள்ள சென்று அந்த பாவ நிவர்த்தியை நமக்காக செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ரத்தம் என்பது அவருடைய புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. அப்போ அந்த புது உடன்படிக்கை என்ன அப்படின்னா அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற பாவ மன்னிப்பு. நம்ம எத்தனையோ அதுக்காக நிறைய பேர் நம்ம இலவசமா கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்க முடியாது. மிக இலவசமா, ஒரு பைசா கூட இல்லை. ஆனா அது ஆண்டவருடைய ரத்தம் மிக 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 வெளியேற பெற்றது. ஆனா அது ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதனால கண்டினியூஸா நம்ம பாவமே செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்றது இல்லாம, ஒரு தரம் அவர் எப்படி பாவத்திற்காய் ஆண்டவர் நமக்காய் மரித்தாரோ, அதே போல நாமும் பாவத்துக்கு மரித்தவர்களாய் ஆண்டவருக்காக உயிர் தெழுந்தவர்களாய் நம்ம மாற வேண்டும். அவருக்காக நம்ம அந்த பாவங்களை, எந்த பாவமா இருந்தாலும் அதை விட்டுட்டு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு முக்கியம், நீர் கொடுத்த அந்த இலவசமான அந்த பாவ மன்னிப்பின் ரத்தத்தின் புதிய உடன்படிக்கை நான் தரித்துக் கொள்வேன் என்று சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.